திருச்சி மாவட்டம் பாலக்கரை, செங்குளம் காலனி பகுதிகள் கழிவுநீர் குப்பைகளை அகற்றாமல் இருப்பதால் தொற்றுநோயால் பலர் பாதிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பொதுமக்களுடன் நமது செய்தியாளர் தீபன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். திருச்சி மாநகர் பாலக்கரை பகுதியில் அமைந்துள்ள செங்குளம் காலனியில் 685 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடி இயங்கி வருகிறது. இதில் அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் இந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் தொடர்ந்து பல மாதங்களாக குப்பைகளை அள்ளப்படாமலும் கழிவு நீர்களை அகற்றப்படாமல் இருப்பதால் பல்வேறு தொற்று நோய்களால் குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் இது குறித்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது, இது குறித்து புகார் தெரிவித்தார்கள் என்பது குறித்து இந்த பகுதி மக்கள் நம்முடைய பேச இருக்கிற கேட்போம். மேடம் வணக்கம். இந்த செங்குளம் காலனியில் எத்தனை நாளாக இந்த குப்பைகள் அகற்றப்படாமல், கழிவுநீர் அகற்றப்படாமல் இருக்குது? 2 மாதமாக கழிவு அகற்றப்படாமல் இருக்குதான். சாக்கடைலாம் ரெகுலராகவே கிளியர் பண்ணுறது கிடையாதான், குப்பையும் எடுக்கிறது கிடையாதான். ட்ரைனேஜ் இஷ்யூ ஆகி அவங்களோட வீட்டு வாசல் வரைக்கும் செப்டிக் டேங்க் தண்ணி வந்துருதான். இதனால நேற்று நான் பாலக்கரை மண்டல் பிரசிடென்ட் என்கிட்ட முறையிட்டாங்க. பிஜேபி முறையிடவும் நான் நேற்று ஆய்வு பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் அவங்க கோரிக்கை நிறைவேற்றி தரோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூப்பிட்டு எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்குமாறு திருச்சி மாநகராட்சி சார்பாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மக்களுடைய நீண்ட கால பிரச்சனை என்னவா இருக்கு, என்ன தொற்றுநோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது புகார் தெரிவிச்சிங்களா மாநகராட்சியில்? அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? மாதத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. டெங்கு, மலேரியா, டிசென்ட்ரி எல்லாத்துலேயும் பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகள் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்கன்னு மக்கள் நம்மள்கிட்ட சொன்னதுனால நம்ம இன்றைக்கி இந்த ஸ்டெப் எடுத்துருக்கோம். இல்லை, இப்போ குடிநீர் எத்தனை நாளாக வராமல் இருக்குது, அதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படுது? குடிநீர் தேவைன்னா அந்த பொதுமக்கள் எவ்வளோ தூரம் சென்று அந்த குடிநீர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது? குடிநீர் வந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் சுகாதாரமாக இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா குடிநீர் வர இடத்துல பக்கத்தில் குப்பைகள் அகற்றப்படாமல் இருக்கிறதுனால அதோட கொசுவெல்லாம் அந்த குடிநீர்லேயே உட்காரதுனால அந்த தண்ணி குடிக்கிறதுனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பகுதியில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனை நிலை வந்தாலும் அந்த கழிவு நீரை அகற்றப்படாமல் தேங்கியிருக்கும் குப்பைகளால் பல்வேறு தொற்று நோய்கள் உருவாகுது. அதே போன்று குடிநீரில் கலப்படமாக இருப்பதாகவும் அந்த தண்ணி அருந்துவதால் குழந்தைகள், முதியவர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் இதுக்கு நடவடிக்கை எடுத்து குப்பைகளையும் மற்றும் கழிவு நீரை சுத்தம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.